கள்ளக்குறிச்சியில் அதிமுக வேட்பாளர் குமரகுரு தேவாலயத்திற்கு சென்று மண்டியிட்டு பிரார்த்தனை செய்தும் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு சபைக்கு வந்தவர்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சத்யமூர்த்தி. சத்யமூர்த்தி, வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் அர்ச்சினி. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவிற்கு இன்னும் 20 நாட்களே இருக்கின்ற நிலையில தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தீவிரமாக வாக்கு சேகரிப்பு பணிகளில் மிகவும் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் குமரகுரு மக்களவை தொகுதிக்குட்பட்ட கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், ரிஷிவந்தியம் உள்ளிட்ட 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் தொடர்ந்து சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வீதி வீதியாக வீடு வீடாக சென்று மக்களிடம் தனக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகளை சேகரித்து வருகிறார். அந்த வகையில் கள்ளக்குறிச்சியில் உள்ள ஆற்காடு லூத்தரன் திருச்சபைக்கு உட்பட்ட பெதஸ்தா ஆலயத்தில் இன்று நடைபெற்ற ஆண்டவரின் உயிர்ப்பு பெருவிழாவில் அதிமுக வேட்பாளர் குமரகுரு கலந்து கொண்டு தேவாலய உள்வளாகத்தில் குடும்பமாக குழுவாக குடுமியிருந்த மக்களிடம் துண்டு பிரசுரம், இனிப்பு வழங்கி தனக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகளை சேகரித்தார். அப்போது அங்கிருந்த மக்கள் அதிமுக வேட்பாளருக்கு மலர்ந்த முகத்துடனும் மிகுந்த உற்சாகத்துடனும் வரவேற்பு அளித்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. இதனைத் தொடர்ந்து அதிமுக வேட்பாளர் குமரகுரு அந்த தேவாலய மத போதகரிடம் சென்று மண்டியிட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டு ஆசீர்வாதம் பெற்றார். அதனைத் தொடர்ந்து வாக்கு சேகரித்த அதிமுக வேட்பாளருடன் கள்ளக்குறிச்சி தொகுதி அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் செந்தில்குமார், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அழகுவேல் பாபு, பிரபு உள்ளிட்ட அதிமுகவினர் பலரும் உடன் இருந்தது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சத்யமூர்த்தி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.